நினைக்க சும்மா பார்க்க கவலையா தான் கவலையா இருக்கு. ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல கட்டி படுது ரோசானி பாத்தி அசிமா. ஓ மானா சில உள்ளங்கள் நம்ப மாட்டீங்க ரோசானி சமைக்க மாட்டேன். ஆனா இன்றைக்கு வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் ரசாயினி. நான் ஜோவேல். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இன்றைக்கு வீட்டை நிக்கிறோமே. இப்ப இன்றைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வீடியோல வந்து ஒரு வேலை ஒன்று ஆரம்பிக்க போறோமே. பெரிய ஒரு பில்டிங் ஒன்று கட்ட போறோமே. பில்டிங்க பார்த்தா நீங்களே சிரிப்பீங்க. அப்படி ஒரு நிலைமையில அந்த பில்டிங் வரப்போகுதானே. பில்டிங் வரப்போகுது. அப்ப என்னன்னு உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வந்து இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு தேவைக்காக தான் நாங்க செய்யறோம். அது இன்றைக்கு தான் பழக போறோம். இன்றைக்கு தான் நானும் பழக போறேன். பழக போறீங்களா? பழக போறேன். சும்மா சும்மா நார்மலா ஒரு ஆகலும் ஒரு இதாண்டு இல்லை தானே, சும்மா தேவைக்கு ஏற்ற மாதிரி தானே செய்ய போறோம். அப்ப அதுக்காக பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நாங்க இதை செய்யறதுக்கான காரணம் வந்து இப்ப நாங்க வீடு கட்டினது அந்த வீட்டோடய அப்படியே இருக்குது. இப்ப எல்லாட்ட வீட்டையுமே வந்து வீடு கட்டினா முன்னுக்கு ஒரு ஷேப் ஒன்று இறக்கி விடமே. அது எல்லாட்ட எங்களோட பக்கத்துலயும் சரி எல்லாட்ட வீட்டையுமே அப்படி ஒரு ஷேப் ஒன்று இருக்குது. ஒரு போட்டிகோல் வந்து இறக்கி வினம். ஆனா எங்கட வீட்டை வந்து அது இன்னும் வந்து இறக்கவே இல்லை. அதுக்குரிய நிதி பிரச்சனை. ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிருக்குமே. கொஞ்சம் பாதுகாப்பா இருந்திருக்கும். பைக்கும் கரல் கட்டி இருக்காது, கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எனக்கும் வேலை இல்லாம இருந்திருக்கும். அதுதானே. அப்ப வீட்டையும் வந்து சேப்புறாக்கையில அப்ப நாங்கள் இப்ப ஜோவேலின பைக்குள்ள அப்பாட சைக்கிள் அது அக்காட சைக்கிள் விடுறதுக்கே இப்ப மழை பெய்தா வந்து வெளியிலாம விடுறது. அப்ப என்ன செய்ய மணியா இருந்தா மழை பெய்ய ஃபுல் மழையும் வந்து பைக்குள்ளான்னு போகுது. ஆனா உண்மையில வெளியில பைக்கை போட்டுட்டு மழையை நினைக்க சும்மா தான் கவலையா தான். உண்மையாதான் கவலையா இருக்கு. 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல கிட்டத்தட்ட 5-6 வருஷமா வெளியெல்லாம் விடுறேன் நாங்கள். அப்ப வெளியில மலைக்கெல்லாம் நனைஞ்சு கொண்டிருக்கிறது, மேலால மூடுறது தரப்பாளதுல போட்டு மூடுறது. ஆனா ரெண்டாலும் என்னதான் மூடியும் மலைக்க நனையக்குள்ள ஒரு வானம் வந்து மலைக்க நனையக்குள்ள வந்து அதை போட ஒரு கவலை வந்து எங்களுக்கு இருக்காது. சரியான ஒரு கவலையா இருக்கும். நாங்க நினைஞ்சா கூட எங்களுக்கு அதை தோட்டதான் வானங்கள் நினையக்குள்ள சரியான ஒரு கவலையா இருக்கும். அதை நினைஞ்சா அப்புறம் அதுக்கு ஒரு புலா கொண்டு வரும். என்ன ஓட சத்தங்கள் கேட்கும். ஸ்டார்ட்டுகள் வர்றதுக்கும் சரியான கஷ்டமா வரும். அப்ப அதுக்காக நீங்க இப்ப சேப்புறாக்க போறீங்களா? என்ன மாதிரி அதுக்காக ஒரு 5 லட்சம் பெருமதியான பில்டிங் ஒண்ணு கட்டி பைக் அதுக்குள்ள விட போறோம். அப்ப அப்படியான ஒரு பிரச்சனை கத்தக்கனையா அப்ப நாங்க வந்து சேப்புறாக்க இல்லாதனால அப்ப நாங்க அதுக்காண்டி எங்களுக்கு இறக்குறதுனால இதுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் பண்ணாலும் 5 லட்சம் பண்ணாலும் மண்ணு சல்லி சீமதை வந்து எல்லாம் பயங்கர வில்லை. அதோட பார்க்க போனா கூலியே சரியான இல்ல. அப்ப இப்போதைக்கு இந்த வருஷம் சரி வரான்ற ரீதியில அப்ப நாங்கள் இந்த வருஷம் மலைக்குள்ள பைக்கை விடக்கூடாதுன்ற ரீதியில இப்ப சும்மா அங்கே பின்னுக்கு ஒரு கரையா ஒரு ஓடை மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஓடைக்குள்ள சும்மா ஒரு பொங்கலி டைம் போட்டு சும்மா ஒரு மேடை மாதிரி கட்டி அப்படியே பைக் ஏற்றி விட போறோம். அதுக்கேற்ற மாதிரி தான் செய்ய போறோம் நாங்களும். ஏண்டா ஒவ்வொரு வருஷம் உண்மையில நினைக்கல சரியான கவலை. சரி வார வருஷம் என்றாலும் ஒரு சின்ன இதா கட்டி அது சாத்தியப்படாது. அப்ப அதுக்குரிய வசதிகளும் இல்லைன்றபடியா சும்மா ஒரு தனி ஒரு சீமந்தோண்டா போட்டு சும்மா பைக் ஏத்தி விடுவோம். சொன்னா ஏத்தி விட்டுட்டு பின்ன தரப்பால கட்டினாலும் வார தண்ணிகள் வந்து உள்ளுக்க வராது. கான்கிரீட் மாதிரி போட்டு வார தண்ணி அதால அப்படியே ஓடும். பைக் ஏத்தி விடுவோம். அப்ப அதுல பைக் ஏத்தி விட்டா பைக் நினையாதபடி அப்பட சைக்கிளோ மற்ற சைக்கிளோ நினையாதபடி அப்ப எங்களுக்கு பாதுகாப்பா இருக்குமன்றதுக்காக நாங்க ஒரு சின்ன ஒரு வேலையை ஒன்று செய்ய போறோம். அது இன்றைக்கு தான் பழக போறேன் நானும். ரசாயனிட்ட கேட்டுதான் வேலை அப்படி என்ன தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப நான் தானே இப்ப செய்து கொடுக்க போறேன் அவருக்கு. சின்ன வேலை தானே. நான் இதெல்லாம் பழக போறேன். நிறைய பேர் பெரிய ஒரு கொங்குரிட்டு அடிக்கக்கூடிய ஆக்களம் இருப்பினோம். ஆனா வேலையை பார்த்துட்டு சிரிக்கணுமோ தெரியல, என்ன வேலை திட்டம் நடந்து கொண்டு இருக்குன்னு சொல்லி. இட்ஸ் ஓகே, அது எங்களுக்கு பரவாயில்ல. என்ன சொன்னா ஒரு சுமார் இதுதானே, அது நாங்க சும்மா டெம்பரரியா போடுறது தானே. அப்ப எங்களுக்குள்ள பொருட்களை வச்சு நாங்க செய்ய போறோம். சல்லி அங்கால மண் இருக்குது,
சீமை இந்த முறை பேக்கெட் வாங்கினா குழச்சி போட்டு அப்படியே அடிச்சு விடுறது அடிச்சு விடுறதுதானே. அப்ப அவ்வளோ வேண்டி வச்சுக்கிறோம். அப்ப நாங்க அதைத்தான் செய்ய போறோமே. அதான் செய்யுது சின்ன ஒரு காணொலியா போட போறோமே. ஒரு வீடியோக்கள் மடுக்கிறாங்க. எங்களுக்கு நேரமும் இல்ல. இந்த வேலை செய்யறபடியா நேரமும் இல்ல. அதோட வீட்டையும் வந்து இன்றைக்கு அம்மா இல்ல அக்கா இல்ல ஒரு செத்த உடனடியா அங்க வழிமாட்டம் போயிட்டினோம். அப்ப அதனால வந்து அவையிலும் இல்லாதபடியா நாங்கள் வந்து இது ஒரு காணொலியா இன்னைக்கு பதிவு செய்ய போறோமே. அப்படியே எங்களை வீடியோக்கு போடுறதுக்கு மேல எங்களை வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப நாங்க வீடியோக்குள்ள போய் பாப்பாவை நம்ம எப்படி செய்யறன்றதானே. ரைட், இதுக்குள்ள அடிக்கணும் கான்கிரீட். இது என்ன செய்றீங்க? பலகை அணைச்சிட்டு இவ்வளவு உயரம் காணும். உயரத்தை எடுத்தா இவ்வளோ மண்ணும் குறைவு. சல்லி ஒரு காணும், மண் காணாது. ஏற்கனவே சீமந்தம் ஒரு பேக் தான் வேண்டேன் நாங்க. அதான் ஒரு பேக் தானே வாங்கினேன். ஒரு பேக் காணுமோ தெரியல. உயரத்துக்கு எடுக்காமலுக்கு சும்மா ஒரு மட்டத்துக்கு எடுத்த மட்டும் காணும். ஏன் இப்படி வைக்கிறது தெரிய மிஷன் வேலை செய்யறாங்க தான் தெரியும். எனக்கு தெரியுமா? இது முட்டை கொடுக்குறதா என்ன? இப்பதான் முடிச்சிருக்கியோ? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எத்தனை மணிக்கு வேலையை முடிக்கிறது? ஒரு சீமந்த குழைப்போம் என்ன? இதுல ஒரு 6 முதல்ல ஒரு 5 போட்டா காணாது. சீமெந்த ஒரு பேக்கெட் பார்த்து போடுங்க. இதான் நாங்க சேர்த்து வச்ச மண். இந்த பயபுள்ளைகளோட அலைய வேண்டாம். நீங்க இதெல்லாம் வாங்க சொல்லுங்க. வர கையெடுங்க. ஒரு 6 வாளி போடுவோம் என்ன? எல்லாம் உங்களோட விருப்பம் தானே. இன்றைக்கு வேர்வலாக்குறா. என்னண்டு என்னது? 10 வாளி போட்டாச்சு. எத்தனை போட்டாச்சு சேனி? 3 அதுல ஏற்கனவே ஒரு வாளி கிடந்தது தானே. அந்த மண்ணை கலந்து போடுவோம். என்னது அந்த மண்ணும் களக்காட்டி காணாதானே? காணாது. மண் தான் காணா. அவர் மண் நினைக்கிறேன். வேலை இடையில நிக்குதோ தெரியல. சிமெண்ட் கட்டி போட்டுட்டோ இல்ல? கட்டி பாட்டி கொண்டு வருது. ஆனா இன்னும் 4 விட்டு இருந்தா ஃபுல்லா கட்டியா இருக்குமே. சீமந்த டபில என்ன? இது என்ன விலை ஒரு பேக்கெட்? 2300 ரூபா. கட்டி படுதுரோ சாணி பாத்தியா சீமந்த? ஓ மன அரை பேக்கெட் எவ்வளவு பேரும்? 3/4 பேக்கெட்டா போடுவோம். உண்மையாவே தனியா நின்று செய்யறேன்டா கஷ்டம் தான் என்ன? காணுமே என்ன? குழைக்க காணாடி போடுவோம். இதான் எங்கட மேடை. குழைச்சு எடுக்கிறதான் வேலை. என்ன சளியெல்லாம் போட்டாச்சாக்கும் என்ன? எல்லாம் போட்டாச்சு. நிலம் இல்ல தானே? நிலம் தானே இது. கீழ் கான்கிரீட் இல்லைன்றபடியா தண்ணி நல்லா இழுக்கு தானே. மண் தானே கீழே. இவ்வளோத்தையும் குழைச்சு எடுக்கணும். அதானே அவன் நிறைய கிடாக்கேன.
அப்ப உங்களுக்கு தேசி கதனி கரைச்சி கொண்டு வருவா களைச்ச மாதிரி கிடாக்கு களைச்ச மாதிரி கிடாக்கும் களைச்சது தெரியல இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தனியா வேலையை செய்யறேன் அதுதான் தேசி கதனி கரைச்சா குடிக்கலாம் அப்ப நீங்க செய்து கொண்டுருங்க தேசி கதனியை கரைச்சிட்டு வரேன் என்ன ஸ்ட்ராங்கா கரைங்க ஸ்ட்ராங்கா என்ன மயிலோட தேசிக்காக்கு தேசிக்காய கூட போட்டு சோடா வேண்டதெல்லாம் வேஸ்ட் அது அதை குடிச்சா அப்புறம் திரும்ப குடிக்கணும் போல இருக்கும் தேசிக்காய் பச்சு நான் குடிக்கலாம் கொங்கிரீட் குழைக்கிற ஒரு கஷ்டம் தான் நாரியலாம் வெள்ளியாக்கல்லானே அதுதான் இவ்வளத்துக்குள்ளே போட்டு முடிக்கணும் அதானே நாங்கள கொண்டு வந்த எடுத்த மண் அவ்வளவு முடிஞ்சுதானே அவ்வளவு மண்ணையும் போட்டாச்சு அது நாங்க எங்கட மண் மேல கலந்து போட்டோம் நாங்களே எங்கட பாளையாத்து மண் அதுவும் போட்டு இவ்வளோத்தையும் குழைப்போம் குழைச்சிட்டு போடைக்கவா குழைச்சிட்டு போடைக்க பாப்போமே நான் உங்களுக்கு தேசி கதை நீங்க கரைச்சிட்டு வரேன் அப்படி எல்லாம் குழைச்சாச்சேனே பயணி அள்ளி போட வேண்டியானே நல்லா களை வரட்டேண்ணே ரைட் அப்ப அப்படியே ஃபுல்லா கொட்டிட்டு பாப்போமா ஃபுல்லா போடுவோமா என்ன போட்டு பாப்போமா இது என்ன ஃபுல்லா போடணுமா கல் மட்டத்துக்கு போட்டிருக்கோம் காணும் தானே இவ்வளோ ஏன்னா கையை தாட்டு காய விட்டு தான் எடுக்கணும் இது காயணுமா அச்சா அப்ப ஒன்றுதான் கிடக்கு எங்கள்கிட்ட பெட்டி என்ன பெட்டி ஒன்றுதான் ஓய் என்ன என்ன நானும் வேலை செய்ய போறாங்க வேலை செய்ய போறீங்க நீங்களும் என்ன வேலை செய்ய போறீங்க சொல்லுங்களேன் என்னண்டு வீடியோண்டோனா சத்தப்படாம நிக்குது பாத்தீங்களா அழகப்படாங்குது என்ன வேலை அப்பாவுடைய இப்ப செய்து கொடுங்க என்ன இன்னொரு போடுவோம் ரைட் மேலே இருக்கிற தட்டி கொடுத்துங்க பழைய இருக்கிற சரி ஏன்னா கொஞ்சம் காஞ்சாதான் எடுக்கலாம் எடுத்துட்டு தான் காஞ்சிருக்கும் எடுத்து படுப்போம் என்ன காஞ்சிட்டு ஓ இந்த கான்கிரீட் மங்க இதாண்டி கொண்டு கிடாக்கு ஆனா காஞ்சிட்டு தானே மேல அந்த கலவத்தூள் போட்டபடியா கொஞ்சம் காஞ்சிட்டு நீ அடுத்த பக்கத்துக்கு வைக்கணுமே
நீட்டா வந்திருக்கா? நீட்டா இருக்கேண்ணே. சோ நல்லா இருக்குமே. இப்படி இஞ்சாலே மடிப்போம். இதை எடுப்போம், இதையும் எடுக்கணும். அதனால நீட்டா இருக்குண்ணே. நீட்டா வந்திருக்கேன். நல்ல காலம் தூண்பட்டியும் இல்லாட்டி இதுக்கும் வாடகைக்கு தான் மாடி இருக்கும். அதானே நேரம் நிக்குது ஒரு சாணி பாப்பா. நேரம் நிக்குது. இது காஞ்சிருக்குதே மடுப்போம். என்ன காஞ்சிட்டேண்ணே. ஒரு பைக் போடுறதுக்கு வர்ற பாடு அதுதானே. மழைக்கு நனையக்கூடாது, என்ன செய்யற? இப்ப நாங்களே கொஞ்சம் போடணுமா? இஞ்சாலையும் கொஞ்சம் இடம் கிடாக்கு. எது? இஞ்சாலையும் கொஞ்சம் இடம் வழி இப்படி கிடாக்கல்ல, அதுதான் ஒரு கொஞ்சம் போடணும். இதை எடுத்துட்டு தான் போடணும். பழகை இல்லாம என்ன விளையாட்டு காட்டியிருக்கின்ற அதுதானே. தொட்ட பழகையில மற்ற சிப்போட்டும் சிப்போட்டம் இப்ப அது காஞ்சிட்டு போல, அதை எடுக்கலாம். அதை இருக்க பார்ப்போம். காஞ்சிட்டா அப்ப அப்படியே ஃபுல்லா நீட்டு போட்டாச்சுன்னு உள்ளக்கையும் கல்லுகளை போட்டு நிறவணும். இதே நீ தேவைப்படாது. இதை வைப்போம். அப்படியே பாத்தீங்கன்னா இப்பதான் சாப்பிடுறேன். டைம் இல்லாம போயிட்டு நேரத்தை பாத்தீங்கன்னா 3:30 ஆயிட்டேண்ணே. 3:30 ஆயிட்டு. ஆனா உண்மையில இன்னைக்கு வந்து ருசானி தான் சமைச்சது. சில உள்ளங்கள் நம்ப மாட்டீங்க, ருசானி சமைக்க மாட்டேங்க. ஆனா இன்றைக்கு வந்து ருசானி தான் சமைச்சது. வீட்டில் ஆக்கள் இல்லைன்றபடியா நல்ல அப்பளமிளகா பொரியல், சோயா மீட், உருளைக்கிழங்கு பிரட்டி வச்சிருக்கு. மெத பார்த்தீங்கன்னா இஞ்சால பருப்பு கறி, பருப்பு வெள்ளைக்கறி. பருப்பு வெள்ளைக்கறி உண்மையாக நிறைய வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சு வச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. அது எனக்கு சொல்றீங்களா? உண்மையா ருசாயனி கோழிக்கறி தான் வைக்க மாட்டேன். மதக்கறியெல்லாம் உண்மையா நல்லா வச்சிருக்கு. கொஞ்சம் பேர் நினைப்பீங்க ருசாயனிக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்லி. அந்த ரீதியில ருசாயனி இன்றைக்கு வந்து தண்ட ஒரு சின்ன முயற்சியால இன்றைக்கு சமைச்சிருக்கு. சாப்பாடை குறை சொல்றத கொண்டும் இல்லை. நான் சோயா மீன்கிறது எனக்கு கண்டா கொஞ்சம் உரைப்பு கூடுன மாதிரி இருக்கு. உரைப்பா? என்னதான் கூடி இருக்கு. நான் கேட்டு கூட தூள் காணுமோண்டாக்கா தான் சொன்னேன். வீட்டுல கொஞ்சம் போட்டானே எல்லாம்னு சொல்லி சொன்னா. அப்புறம் அவரு கரண்டியை தூக்கி போட்டேனே. கொஞ்சம் தூள் கூட போடாம விட்டா தண்ணியா வந்துருமேட்டு தான் பார்த்தேன். சோயா மீன் கறி பிரட்டி வச்சா தானே நல்லா. அதுதான் இப்ப பிரட்டி வச்சிருக்கு. கொஞ்சம் உரைப்பு கூடிட்டு பரவாயில்ல, கொஞ்சம் சாப்பிடலாம். சோயா மீன் நல்ல டேஸ்டா இருக்கு. இது லங்காய் சோயா. லங்காய் சோயா அது நல்லா இருக்கு. உண்மையில நானு நினைக்கல ருசாரி இப்படி சமைக்குமான்னு சொல்லி. நல்லா சமைச்சிருக்கு. அப்ப என்ன வாங்கி தர போறீங்க? அது இன்னைக்கு எனக்கு பெருமையா இருக்கு. பின்னேறதுக்கு ஒரு பாக்கெட் ஒன்று வேண்டித்தாரு. பிளேண்ட் இல்ல, அவனுக்கு ஒரு டீ ஒன்றை குடிப்போம். அப்ப நீ அங்கால அப்படியே இதாண்டி ஆச்சு, நீ அப்படியே கீழே கோங்கல் போடணுமாக்குமே. இப்ப சாப்பிட்டு பொங்கலிட்டு போடணும். நேரம் குயிக்கா ஓடிக்கொண்டிருக்கு. அதுதானே நான் நினைச்ச நேரம் காணும்னு பார்த்தா அது மழை போய் கொண்டிருக்கு. இதுல இருக்கிற கொங்கிட்ட அவ்வளோதான் முடிக்கணுமே. முடிக்கணும். எவ்வளவு இடம் கண்டு
அது 5 எவ்வளோ கிடக்கு. இவ்வளோத்தையும் எப்படி இருந்தாலும் அதுக்குள்ள போட்டு செலுத்தோம். அதுதான் இதுதான் சாப்பிட்டியோ? நான் இப்பதான் சாப்பிட்டேன். ரியானா நல்ல நித்திர போல. நல்ல நித்திர. ரியானா இன்னும் சாப்பிடல. ரியானா சாப்பிடல. ரியானா 2 தடவை என்னைய கேட்டுட்டு எப்ப அம்மம்மா வரவினவண்டு. ஏடா பாத்தீங்களா? அம்மம்மா வந்து கொண்டிருக்கிறவன் ஆள் 2 தடவை கேட்டுட்டு மகள் நாளை காலமைக்கு வந்துடுவீங்க. பஸ் ஏறினேன் காலம் வந்துடுவீங்க. 2 தடவை கேட்டுட்டு இதை முடிக்கணும். சரி பாப்பண்டே முடிக்கலுமா என்ன வாழது 2 இதை போட்டு முடிக்கணும். அதுதானே பின்ன இவ்வளவு கொங்கிட்டே முடிக்கணும். அதுதானே. சரி சாப்பிட்டுட்டு அடுத்த பாப்போம் என்ன. சாப்பிட்டு நீ வேலை செய்யறனோ தெரியல, போய் படுக்கிறனோ தெரியல. சேர்த்தானே வேணும் பாப்போமா. நல்ல காத்து மடிக்குது, காத்துக்கு நித்திரான் தூக்குது. அதுதான். அப்ப நாங்க சாப்பிட்டு அடுத்த பாப்போம் என்ன. சாப்பிட்டு அடுத்த இடம் நித்திரதானோ தெரியல. நித்திர வரதா பாப்போம். அப்ப அப்படியே பட்டி அடிச்சா ஜனையோவே. அதானே இப்ப இருந்த கல்ல போட்டு கிடக்கண்ணா. இப்ப இதுதான் நாங்க பைக் விடுற இடமேண்ணா. நல்லா இருக்கு. ரியானாவே சொல்லுது நல்லா இருக்கா. என்னம்மா வளர்ந்தா அப்புறம் செய்வீங்களோ? அப்பா மாதிரி வேலை செய்வோம். கட்டிக்கார வளர்ந்தா அப்புறம் செய்வீங்களோ? அச்சா எனக்கு போனா இதெல்லாம் போடுறதுக்கு ஒரு நாள் வேலையா? அது தனியா செய்து பார்த்தாதான் தெரியும். என்ன ஹெல்ப்புக்கு ஒருத்தருமே இல்ல. நீங்களும் எல்லாமே தனியா செய்த நீங்க. அதோட நாங்க இருந்து நான் இதே வேலையா செய்யலையே. ஜெரோமியேட்டு பள்ளிக்கூடம் விட்டு டியூஷனுக்கு ஏற்றிறாக்கி என்ன இதே வேலையா செய்யல. இப்ப கொண்டே நீங்க இறக்கி விட்டு வந்த நீங்க கொண்டு ஆனா இன்னொரு நாள் இருக்கு சேனி வேல இருக்குண்ணா. அங்கால பக்கம் கல் இல்ல. கல் இல்ல. மற்ற மண்ணும் காணாதாக்குமே. மண்ணும் காணாது. ஏன்னா ஒரு மாதிரி வேலையெல்லாம் நெருக்கி எல்லா வேலையும் முடிச்சாச்சண்டு இல்ல, முடிக்க இல்ல. என்ன காரணம்னா இங்கால வந்து கொஞ்சம் மண்ணும் காணாது, கொஞ்சம் கல் இல்லாண்டபடியா. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த உழவும் போட இல்லைன்னு இஞ்சால அப்படியே இருக்கு. இஞ்சால எல்லாம் ஃபுல்லா போட்டாச்சு பாருங்க. ஆனா எவ்வளவு படிவா காணும். சும்மா இருந்ததுக்கு அதான். இப்ப நாங்க வந்து இது போறது வந்து மலைக்கு நினையாதபடி இருக்கிறாங்க. தூக்கி மேல ஏத்தி விட்டாலும் அப்படியே வார தண்ணி வந்து கீழால போகும். அப்படி தரப்பாலம் எழுத்து கட்டி விட்டோம்டா சரி. அதானே. பழைய தரப்பாலம் மட்டும் கிடாக்குத்தாங்க. தரப்பாலம் எழுத்து கட்டி விட்டோம்டா கடவுளே இந்த வருஷம் தான் பைக்க மழையாக்கி நனையாம பாதுகாக்கணும், இதுக்குள்ள விடணும். இப்படி செய்த ஒரு பெரிய சந்தோஷம். என்ன கொஞ்சம் கொஞ்சம் மண்டாலும் செய்து முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் வேலை கிடாக்கு. அப்புறம் செய்வோம் பார்த்து. இப்போ மழைக்கு கொஞ்சம் நாள் இருக்குத்தானே. அப்படி 10ஆம் மாதம் அப்படின்னா தான் மழை தொடங்கும். அதுக்குள்ள எல்லாம் செய்து முடிக்கணும். வேலையிலும் போகணும், மற்ற இதுவும் பார்க்கணும். சின்ன துண்டு வேலை தான் என்ன செய்யறது. டைம் இருக்கைக்குள்ள பார்த்து செய்யணும். சும்மா இது ஒரு காணொலியா நாங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போட்டிருக்கோம். என்ன சரி, அப்போ நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.